இந்த பேர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கடா? எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. உனக்குடா? இல்லடா எனக்கு கூட. எனக்கும் இல்லடா. ஆனா யூடியூப்ல காட்டுறாங்கடா பேர் இருக்குன்னு. அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியலடா. யூடியூப்ல லைட் ஆஃப் ஆன் ஆகுதுடா. ஆண்டா பேடா 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 ஐயோ பேய் வராத வேணா இப்படி வந்து பேய்கிட்ட வந்து தப்பிச்சிடும்டா. காலையிலேயே போய் சாமியாக்கிட்ட போய் பார்க்கணும்டா. சாமியோட பார்க்கணும்டா. டேய் அந்த பேயை பார்க்கணுமே. அப்படி வச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுடா. அங்க இருந்து ஓடியது எங்க வந்துச்சுனே தெரியல. அதுவும் ஐயோ ஐயோ எனக்கு நான் செத்து முடியலடா. கடவுள் தான் வந்தாங்க போல. ஐயோ நம்ம எந்த நேரத்துல போனோமோ இனிமேட்டு நம்ம எந்த நேரத்துல இருந்தாலும் காலையில முடிச்சிடணும். ஐயோ 12 மணிக்கு போட்டு 1 மணிக்கு போட்டலாம். இனிமேல் 12 மணிக்கு போனா இந்த மாதிரி பேய் வருதுன்னு தெரியல. நம்மள்ட்ட போவே கூடாதுடா. போனா கூட சாமியார் கிட்ட இந்த மந்திரிச்ச கயிறு இல்ல ஓதிட்டு தான் போணுமே. நான் கத்தால நான் எப்படா பாத்ரூம் போறதுனே தெரியலடா. இந்த பயம் நலம் பண்ணிடா. வீட்டுக்கு கொண்டு போடா. நைட்டுக்கு தூக்கம் கூட வந்துறாதுடா. நெஞ்சு தூக்கி தூக்கி போடுதா. இப்ப கூட நலம் முடி வாப்பச்சு உள்ள அவன் வாசனா அவன் ஆளே காணோம். சரிவா வாப்ப பண்ணு. சீனி வந்துச்சு பாருவா. சீனு சீனு ஆண்டா என்னடா பண்ற? மீனுக்கு மெடிசன் போட்டுனே இருக்கேன்டா. ஓ மெடிசனா? என்ன மெடிசன்டா? கிரீன் yellow ப்ளூ. ஓ கிரீன் yellow ப்ளூ மெடிசனா? டோருக்கு போறா. இதுல தான்டா. இதெல்லாம் தானா? பலூன்காலி ராக்கீஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஆண்டா வாங்கடா போலாம். இன்னைக்கு நேத்து பேய் வந்துச்சுல தர்காக்கு போனீங்களா? போணும்டா. டேய் அந்த பேய் இப்ப இருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்குது. அந்த பேய் வந்து எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல. நேற்று நைட்டு நான் பாத்ரூம் போகும்போது வந்துருச்சுடா. நான் நேற்று தூங்கினே இருந்தேன்னா கனவுல. டேய் அந்த பேய் நேற்று வந்துச்சு. அது வந்து கேட்குது அதுக்கு ஏதாச்சும் உயிர் பலி வேணுமா? உயிர் பலி குடிக்கணும்னா நம்மக்கிட்ட காசா இருக்கு. ஆனா நேற்று என் கனவுல வந்துச்சுடா. இதோ கேட்டுச்சுடா. அது வந்து இந்த மாதிரி கேட்குதுடா. நான் கூட பார்த்தேன்டா. ஏச்சு அதுக்கு பிடிச்சவங்க வரணுமா? அது அப்புறம் அது இருக்கும் குடிக்குமா ரத்தம். அதுவும் இல்லாம அதுக்கு வந்து இந்த வரிக்கறி வறுத்ததுலாம் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி செத்துட்டாங்களாண்டா. அவங்க பாட்டி செத்ததுனால அதுக்கு வந்து இப்போ பசிக்குதான். அது சாப்பிடும் போது சாப்பாடே இல்லை. இந்த இறந்தவங்க கிட்டலாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் சாப்பிடுமா. சாப்பிட்றதுனால அவங்க ஜமீன்தார் இருந்தாராம். செத்துட்டாரு போல. அவருக்கு படையல் போடும்போது அவங்க பையன் பார்த்து யார் கேட்டுற அங்கே சாப்பாடு சாப்பிட்றேன்னு கழுத்து கச்சோன்னு அங்கேயே செத்துட்டான். நான் தான் படையல் போடணும்னு சொன்னல. அந்த பேருக்கு அந்த மாதிரி படையல் போட்டு உட்கார வச்சு அதோட ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் நம்ம சாப்பிட வைக்கணுமாடா. ஆனால் அது வந்து சொல்லுது நம்மளால அது முடியாதுல்ல. நம்ம ஹஸ்ரத் கிட்ட போய் சொல்லலாம். இப்போ நம்ம மஸ்ஜித்துக்கு போகலாம். ஆனால் அந்த பேய் பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஆனால் தலையிலேருந்து ரத்தம் ஊற்றி நினச்சி பார்த்தீங்களா? ரத்தம் எப்படா வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் அந்த கையிலேருந்து தானே அவர் சொன்னேன். கையிலேருந்து தான் ரத்தம் ஒரு ஒயிட் கலரில் வச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. பேய் செம்ம குண்டா. அது குண்டு சைஸ் பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு. ஆனா சின்னதான் இருந்துச்சு. ஹைட் தான் இருக்கும். ஹைட்லாம் இல்லை கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். கொஞ்சம் ஹைட் எல்லாம் ரொம்ப குண்டு. அப்படி எப்படி பஞ்சு பத்தி அது அதே நம்ம கூடயாவே வந்து அப்படியே டக்குனு வந்து இப்போ நம்ம வந்தோம்ல. இப்போ வரும்போது அப்படியே தலையில அடிச்சுட்டு போகுதுடா. அதுக்கு வந்து அவ்வளோ பசி போல. இப்போ நம்ம ஹஸ்ரத் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்கலாம். ஆனால் ஹஸ்ரத் இருப்பாருன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஹஸ்ரத் இருப்பாரு. மஸ்ஜித்ல தான் தூங்காது. இல்லை வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாரு. ஆனால் அந்த மாதிரி அப்படியே அங்கே போகிறேன். இந்த இதுல அப்படி எப்படி தெரியுமா தெரியுது. இந்த இடத்துல இப்போ வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அழகாக கதை முடிஞ்சு எனக்கு. ஒரு நாள் இங்கே இருந்து அப்படியே எகரி இந்த புளி மாதிரி அது உருவத்தை மாற்றினே இருக்கடா. இப்போ இங்கே இப்போ மாடு மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காவாக இருக்குல்ல மொத்த தேங்காவாக சேர்ந்து வரமா இதுவாக மாறிடுது. அந்த மாதிரி அதுக்கு நிறைய பவர் இருக்கு போல. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஹஸ்ரத் கிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுவோம். ஹஸ்ரத் ஏதாச்சும் சொல்லுவார். அன்னைக்கு நான் 8 மணிக்கு நான் பார்க்க போய்
நைட் வந்துட்டு இருந்தேன்னா நான் எங்க அம்மா அப்பா அக்கா 4 பேர் கால் வந்துட்டு இருந்தேன்னா வந்துட்டுனா இருக்கும்போது பொம்மன் வந்துச்சுடா பின்னாடி பார்த்தா நான் எதுவுமே இல்லை சுத்தி முத்தி பார்த்தா எங்குமே எதுவுமே இல்லை லைட் நல்லா தான் எந்திரிச்சு வரும்போது காலில் கூட லைட் இல்லை எங்குமே லைட் இல்லை அப்படியே இருட்டாயிடுச்சு கண்ணு கூட தெரியல லைட் அடிச்சு பார்த்தா ஃபோன்ல சார்ஜ் காலி இந்த மாதிரி தான் நானும் வண்டி இருக்கலாம் எங்கள் தாத்தா டிவிஎஸ் டிவிஎஸ் எடுத்துன்னு போயின்னு இருக்கான் டக்குன்னு ஃபுல் வெளிச்சமா இருந்துச்சுடா சொல்லத்தை கேட்குறான் வெளிச்சமா இருந்துச்சு அப்படியே என்ன தெரியுமாச்சு அப்படியே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு கருப்பானதும் இல்லாமல் அப்புறம் டிவிஎஸ் அப்படியே முறுக்கிறேன் டிவிஎஸ் நவரவே மாட்டேங்குது டிவிஎஸ் இந்த இடத்துல பள்ளமாயிடுச்சு அது மண் ரோடுனால அப்போ கூட ஒரு இன்ச்சு கூட நவரல எனக்கா பயமாயிடுச்சு ஆனால் நான் அசரத் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் உங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்தேன் நீங்களும் அதானே யோசிச்சிங்களா அசரத் கிட்ட போகலான்னு பள்ளிவாசல் வந்து புது பையன் வாடா அசரத் இருக்காங்க போய் பார்க்கலாம் அசரத் அசரத் எத்தனை 4 மணிக்கு வர்றாங்க ஓகேங்க வரோங்க டே அந்த பேர் வந்து இந்த சதிலாம் பண்ணுது வேற ஏதோ பண்ணி வெளியே போக வச்சிருக்கு நம்ம போகலாம் அதுக்கு பிடிக்கல அந்த பழைய கோரிக்கு போகலாம் வாங்கடா அந்த பழைய கோரி தேடி அசூரத்து இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அதில் நம்மளுக்கு வழி காட்டுவார் என்னடா இப்படி சொல்லிட்டாரு நைட்டுக்கா நம்ம எல்லாம் 4 மணிக்கா போகலாம்டா கண்டிப்பா போறோம் சரியா சரி நானும் வீட்டுக்கு போறேன் பாய் பாய் அந்த பேருக்கு வந்து என்ன பண்றேன்னு வேப்பில் எத்துன்னு வாடா டக்குன்னு போடாடி அங்கே இருக்குது பாரு எத்துன்னு வாடா டக்குன்னு எடுத்துட்டு வா இரு நான் இதை சாவடிச்சிடுறேன் டக்குன்னு எடுத்துட்டு வாடா தடா சூப்பர்டா நீ போ நீ அடி Mom!